சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பான வீடியோவை ஒளிபரப்பி பாஜகவினர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதனால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட வாய்ப்புள்ளதால் போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். மத்திய அரசு பொதுமக்களின் நலன் கருதி ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்து அதனை வருகிற 22ஆம் தேதி அமலுக்கு வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே 5%, 12%, 18%, 28% இருந்த ஜிஎஸ்டி தற்போது 5 மற்றும் 18 என்கிற 2 வகைக்குள் வந்திருக்கிறது. இதனால பொதுமக்களுக்கு பல்வேறு நலன்கள் இருப்பதாகவும் அது குறித்து வீடியோவாக பிரச்சார வாகனங்கள் மூலமாக சென்னையில மக்கள் கூடும் இடங்கள்ல ஒளிபரப்பு செய்வதற்காக திட்டமிட்டு அதற்கான ஒரு அனுமதியை கேட்டு பாஜக தரப்புல கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு மனு ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. கருநாகராஜன் அவர்கள் தலைமையில இந்த மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது அது குறித்து காவல் ஆணையர் ஒரு சுற்றறிக்கை ஒன்றினை காவல்துறையினருக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் இந்த சுற்றறிக்கையில பொதுமக்களுக்கு அதிகம் கூட இடங்களில் இடையூறு ஏற்படும் என்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று காவல் ஆணையர் சுற்றறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக வீடியோ வாகன பிரச்சாரத்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று காவல் கூடுதல் ஆணையாளர்கள் வடக்கு, தெற்கு மற்றும் போக்குவரத்து ஆகியோருக்கு இது குறித்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் மேலும் நுண்ணறிவு போலீசாரும் இது குறித்து முன்கூட்டியே தகவலை பெற்று போலீசாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11/9/2025 முதல் 29/9/2025 வரை சென்னை காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள்ல இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பான வீடியோ வாகன பிரச்சாரம் மூலம் நடத்த உள்ளதாகவும் தெரிய வருவதாகவும், எனவே பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிய வருவதால இது குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கையை அவருக்கு வெளியே அனுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது குறித்து தகவல்களை பகிர வேண்டாம் என்றும், அதாவது இந்த சுற்றறிக்கை குறித்த தகவலை பகிர வேண்டாம் என்றும் காவல்துறையினருக்கு உத்தரவானது இடப்பட்டிருக்கிறது. இதனால இந்த பாஜக வாகன பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கப்பட என்பது குறித்து வீடியோவாக வாகன பிரச்சாரம் மேற்கொள்ளப்படக்கூடிய நிலையில போலீசார் அனுமதி மறுக்கப்பட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டதாக பாஜகவினர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு உரிய அனுமதிகளை வழங்கப்பட வேண்டும், பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் அளிக்காமல் இதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை மட்டுமே தாங்கள் இந்த வீடியோ மூலமாக ஒளிபரப்ப இருப்பதாகவும் பாஜக தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.